அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/8/2025 முதல் நகை அடமான கடன்கள், அதாவது கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய 5 பவனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட 40 கிராமுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுவும் இந்த குறிப்பிட்ட 10 வங்கிகளில் வைத்திருந்தால் மட்டுமே உங்களுடைய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த நகை கடன் தள்ளுபடி பெறதுக்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், அதற்கான பட்டியல் தயாரிக்க ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ 2021ஆம் ஆண்டில் நகை கடன் தள்ளுபடி செஞ்சபோது நிறைய முறைகேடுகள் நடந்திருந்ததாகவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்கிறதற்காக கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 பவுன் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை சேகரித்து உண்மை தன்மைகளை சேகரித்து கண்டறிந்து அதன் பின்னரே உங்களுடைய நகை கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க, அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை அடமான கடன்களை மட்டுமல்லாம விவசாய கடன்கள் ஓகேங்களா, விவசாயிகளுக்காக பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பயிர்க்கடன்களையும் யார் யாருக்கு, எந்தெந்த விவசாயிகளுக்கு, எந்தெந்த மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்க போறாங்க தள்ளுபடி அப்படின்ற அப்டேட்டுமே, அதுவும் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவலும் நம்ம இந்த வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் நிறைய பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க, வாங்காமலும் இருக்காங்க. ஸோ அதில் இன்னமும் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு வராமல் சில ரிஜெக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி நாங்கள் விண்ணப்பிக்கணும், எப்படி நம்ம எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சர் சொன்ன சூப்பரான மகிழ்ச்சிகரமான தகவலை பற்றினா அப்டேட்டுமே பார்க்கலாங்க. சரிங்களா? திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு 9.69 வளர்ச்சி அடைந்துள்ளது. கூட்டுறவுத்துறையின் பங்களிப்புடன் நகை கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அனைத்து துறைகளிலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த விகிதத்தை விட 2024-25ஆம் ஆண்டில் 9.69 வளர்ச்சி விகிதத்துடன் எல்லாத்துக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின்படி அதிகபட்ச வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சி விகிதத்தில் கூட்டுறவுத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம மெயினாக விஷயத்துக்கு வருவோம்.
கோல்டு லோன் அதாவது நகைக்கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையின் கீழ் நடைபெறும் இந்த திராவிடர் மாடல் ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறையின் கீழ் பொது நகை கடன்கள் தள்ளுபடி திட்டம் 2021 கீழ் 11.83 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,4918 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி 2021 கீழ் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் மார்ச் 2021 31 அன்றைய தேதியில் நிலுவை உள்ள கடன் தொகை ரூபாய் 2117 கோடியை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 1,01,1895 மகளிர் சுய உதவிக்குழுக்களை சார்ந்த 10,56,000 மகளிர் பயன்பெற்றுள்ளனர். விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர் கடன்களை கூட்டுறவு சங்கங்கள் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு தொழில் முனைவோருக்கு ரூபாய் 298 கோடியும் கடன் கோஆபரேட் லோன் வைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி 2021 ஏப்ரல் 7 முதல் 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை 6,08,609 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,968 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் 2021 ஏப்ரல் 7 முதல் மார்ச் 2025 31 வரை 12,28,416 விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 6,610 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுக்கான கடன் உச்சவரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2021 ஏப்ரல் 7 முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 1,99,209 சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 11,627 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட 19,791 பெண்களுக்கு 5% வட்டியில் ரூபாய் 65 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. சமூக நீதியை மேம்படுத்த 16,836 பணிபுரியும் பெண்களுக்கு ரூபாய் 478 கோடியும் 51,795 மகளிர் தொழில் முனைவோருக்கு ரூபாய் 298 கோடியும் கடன் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டம். இதை உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. நான் எப்படி தெளிவாக உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 2024ஆம் ஆண்டுல தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் அதுல மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் மாதம் 1,000 ரூபாய் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இப்போ 1,20,00,000 பேருக்கு மேல இன்னமும் பயன்பெறாமல் தான் இருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக அளிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்கள் நடக்க போகுது. அந்த முகாம்ல போயிட்டு நீங்க மீண்டும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. விண்ணப்பிக்கும் போது அதே மாதிரி யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்புக் தான் இருக்கணும். ஆதார் அட்டையும் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். ஸோ பேன் கார்டு இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப அவசியங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மீண்டும். அதே மாதிரி புதுசா ரேஷன் அட்டை வாங்கி இருக்கிறவங்களும் இந்த தடவை விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நான் விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்றவங்களும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அப்டேட்டு ஸ்கீமு. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, அதாவது விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸ்கீம்ல. ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க நலத்திட்டங்களுக்காக சரிங்களா. ஸோ இது இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஸோ எல்லாரும் பயன்பெறுங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் முக்கியமான அப்டேட்ல சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் நமது சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ.